हाय फ्रेंड्स வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை இலை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பல்லாரி 1 வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அது வதங்கிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை இலை வகைகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 2 போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு குக்கரில் நமக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இப்போ முட்டைகோஸும் கேரட்டும் சேர்த்துருக்கேன் வெஜிடபிள் குருமா வைக்கிறதுக்காக. உங்களுக்கு என்னென்ன காய்கறி இதில் நம்ம பீன்ஸு சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், அப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். எந்த காய்கறிகள் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான காய்கறிகளை போட்டு அதையும் நல்லா வதக்கின பிறகு சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் அளவு, அதோடு சேர்த்து மட்டன் சுக்கா மசாலா கொஞ்சம், இது 2த்தையும் நல்லா வதங்கின அந்த காய்கறிகளோடு நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அந்த காய்கறிகளோட வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதோடு சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதோட கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த முட்டைக்கோஸு கேரட்டு வேகணும் இல்லையா, அதனால் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு குருமா உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். உப்பு உங்களுக்கு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே மேலாப்பில் தூவின மாதிரி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்தப்போ நீங்கள் மிளகாத்தூள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு 3 விசில், அப்போ தான் அந்த காய்கறிகள் நல்ல குலைவாக வெந்து அது கிடைக்கிறப்போ அது டேஸ்ட் நல்லா உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அது அந்த காய்கறிகள் கம்மியாக வேகிறத விட நல்லா ஒரு 3 விசில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த காய்கறி நல்லா குழைவாக வெந்துடும். பசங்களுக்கு கொடுக்குறப்பையும் காய்கறிகளை பசங்க ஒதுக்க முடியாது. அந்த குருமாவோட நம்ம லைட்டாக மசிச்சு விட்ட மாதிரி 3 விசில் விட்டு எடுத்த பிறகு அந்த காய்கறிகளை நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுட்டோன்னா பசங்க அந்த காய்கறியை ஒதுக்காதுங்க, சேர்த்து சாப்பிட்ருங்க குழந்தைங்க. அதனால் அந்த காய்கறிகள் நல்லா வேகட்டுங்கிறதுக்காக தான் 3 விசில். அந்த 3 விசில் விட்டு எடுத்த பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் செய்யணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் செய்ய சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள், அதை நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சரியான அளவு. குருமாவே பாருங்கள், இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.